Taste the Daily. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அந்த வாக்கு எண்ணிக்கையானது 15 சுற்றுகள் முடிவடைந்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், முழு விவரங்கள். சரிதா, வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. அங்கு 1,54,000 வாக்குகள் பதிவாகி இருந்த நிலையிலே தொடர்ச்சியாக காலை 8 மணி முதல் தபால் வாக்குகளும் அதனைத் தொடர்ந்து எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகிறது. மொத்தம் 17 சுற்றுகள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது 15 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கிறது. மீதம் 2 சுற்றுகள் இன்னும் பாக்கி இருக்கிறது. அது தொடர்ச்சியாக எண்ணக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அநேகமாக இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுவிடும். அதாவது அத்தனை வாக்குகளும் எண்ணி முடிக்கப்பட்டுவிடும். திமுக சார்பில் சந்திரகுமார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார். அதே போல நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே வேட்பாளர் போட்டியிட்டு இருந்தார்கள். எனவே திமுக வெர்சஸ் நாம் தமிழர் என்ற அடிப்படையிலே தான் இந்த போட்டி இருந்தது. அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த தேர்தலில் இருந்து நாங்கள் விலகுகிறோம், இடைத்தேர்தலில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி அவர்கள் தேர்தலை புறக்கணித்திருந்தார்கள். எனவே திமுகவும் நாம் தமிழரும் நேரடியாக மோதிய இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தற்போது 1,02,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட சீதாலட்சுமி அந்த வேட்பாளர் 21,800 வாக்குகளை கடந்து தற்போது இருக்கின்றார். மீதம் எண்ணக்கூடிய அந்த வாக்குகள் என்பது சுமார் 20,000 வாக்குகள் எண்ணப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி டெபாசிட் பெறுமா என்று அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தம்பிகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மொத்தம் பதிவான வாக்குகளில் 1/6 பங்கு வாக்குகள் பெற்றால் டெபாசிட் கிடைக்கும். அதாவது 25,000 வாக்குகள் பெற்றால் அவர்களுக்கு டெபாசிட் தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது வரை சுமார் 22,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த 2 சுற்றுகளில் எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும் எனவும் ஒருபுறம் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மறுபுறம் திமுக ஈரோட்டில் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகிறார்கள். இந்த இடைத்தேர்தல் என்பது ஆளும் கட்சியை ஒரு எடை போடக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கக்கூடிய காரணத்தால் திமுக தொடர்ந்து நல்லாட்சி கொடுத்து வருகிறது. அதன் காரணமாக இங்கு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பட்டாசுகளை வெடித்தும் இனிப்பு கொடுத்தும் அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். எனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. Taste the Daily.